சாணக்கிய நீதி. உபதேசம் என்பது எல்லாம் தனக்கு தானே சொல்லிக் கொள்வது தான். அது யார் முன்னோ கூட்டத்திலோ சொல்வதால் அது அவர்களுக்கு கூட்டத்துக்கு என்று எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் தன்னால் கடைபிடிக்க விரும்பி தம்மால் அதை ஒழுங்காக தன்னாலே ஏற்றுக்கொள்ளும்படி நடக்க முடியவில்லை என்ற ஆதங்கத்தை தான் வெளியே உபதேசமாக சொல்லிக்கொண்டே இருக்கு. உண்மையில் அதை செயல்படுத்துவது அதன் இயல்பாக அதை செய்து கொண்டே இருக்கும். அங்கும் உபதேசம் நிகழும் வாழும் உதாரணமாக அங்கே சொல் இருக்காது, செயல் சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனால் யாரோ உபதேசம் செய்கிறார்கள் என்றால் உங்களிடம் தன்னிடம் தனக்கு நிகழவேண்டிய எதிர்பார்ப்பை தான் உங்களை முன்னிறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். உபதேசம் என்பதே தன்னில் தொடங்கி யாவருக்கும் அறிவிப்பது தான். தன்னில் கலந்து தனக்கு இறை உபதேசிக்கும் சொல்லை சொல்கிறது. அர்த்த சாஸ்திரம். சில வரிகள். படித்தில் பிடித்து. 1. பிணம் தின்னும் நரியே, எவன் ஒருவன் வாழ்நாளில் தன் கைகளால் தானம் செய்யவில்லையோ, எவன் காதுகள் நல்ல விஷயங்களை கேட்கவில்லையோ, எவன் கால்கள் இறைவனின் திருத்தலங்களுக்கு செல்லவில்லையோ, எவன் ஒருவன் வயிறு தவறான வழியில் நிறைந்துள்ளதோ, அவர்களுடைய பிணங்களை தின்னாதே, உன் தூய்மை குறைந்துவிடும். 2. எவன் ஒருவன் சகல சாஸ்திரம் கற்கிறானோ, நல்லது எது கெட்டது எது என்று உணர்ந்து நடக்கிறானோ, அவனே சிறந்தவன். அவனை எப்போதும் புகழ் சூழ்த்திருக்கும். 3. ஏமாற்றும் மனைவி, போலியான நண்பன், சோம்பேறியான வேலைக்காரன் ஆகியவர்களுடன் வாழ்வது ஒரு கொடிய விஷப்பாம்புடன் வாழ்வதைப் போன்றது. இது நிச்சயம் மரணத்தை தரும். 4. ஒருவன் தன்னுடைய கஷ்ட காலத்திற்கு தேவையான பணத்தை முன்பே காக்க வேண்டும். பணத்தை இழக்கும் போது மனைவியை காக்க வேண்டும். பணத்தை இழந்தாலும் மனைவியை இழந்தாலும் தன் மனதை கிழக்கக்கூடாது. 5. உங்களுக்கு மதிப்பு கிடைக்காத நாட்டிலோ, நீங்கள் பிழைக்க முடியாத நாட்டிலோ, நண்பர்கள் இல்லாத நாட்டிலோ, கல்வி கற்க முடியாத நாட்டிலோ வசிக்க வேண்டாம். 6. இந்த 5 விஷயங்கள் இல்லாத நாட்டில் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அவை வசதி படைத்தவன், வேதம் ஓதும் வேதியன், முறை தவறாத மன்னன். 6. மருத்துவன். 7. அறிவுள்ளவன் ஒரு நாளும் வருமானம் தராத நாட்டிற்கும், எதற்கும் கலவைப்படாத மக்கள் வசிக்கும் நாட்டிற்கும், தவறு செய்வதற்கு நாணாத மக்கள் வசிக்கும் நாட்டிற்கும், புத்தி உள்ளவர்கள் இல்லாத நாட்டிற்கும், தான தருமம் செய்யாத நாட்டிற்கும் செல்ல மாட்டான். 8. வேலைக்காரனை வேலை செய்யும் போதும், உறவினர்களை கஷ்டம் வரும் போதும், நண்பனை ஆபத்து நேரும் போதும், மனைவியை நோய்வாய்ப்படும் போதும், தூரதிஷ்டமான காலத்திலும் அறியலாம். 9. 6. கூரிய நகங்கள் அல்லது கொம்புகள் உடைய மிருகம், ஆயுதம் ஏந்திய மனிதன், பெண், அரச குடும்பத்தில் பிறந்தவர்களை ஒரு நாளும் நம்பக்கூடாது. 10. ஆணை விட பெண்ணுக்கு பசி 2 மடங்கு, அறிவு 4 மடங்கு, தைரியம் 6 மடங்கு, காமம் 8 மடங்கு. 11. மூங்கில் மரங்களுக்கு இலைகள் இல்லாதது யார் குற்றம்? இரவில் விழிக்கும் ஆந்தை சூரியனை பார்க்காமல் இருப்பது யார் குற்றம்? வானத்தில் வாழும் சாதக பறவையின் வாயில் மழைத்துளி விழவில்லை என்றால் யார் குற்றம்? யாருக்கு என்ன எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று நாம் பிறக்கும் போதே இறைவன் நிர்ணயம் செய்து விடுகிறான். 12. வெட்கப்படாமல் பணம் சேர்பவனும் உணவு உண்பவனும் அறிவை வளர்ப்பவனும் மகிழ்ச்சியுடன் இருப்பான். 13. முட்டாள் பெரியவனாக வளர்ந்தாலும் முட்டாளாகவே இருப்பான். எட்டிக்காய் பழுதாலும் இனிக்காது. 14. யோசிக்காமல் செலவு செய்பவனும் எப்போதும் சோம்பேறியாக இருப்பவனும் மனைவியின் தேவைகளை உதாசீனம் செய்பவனும் கவனம் இல்லாமல் செயல்கள் செய்பவனும் மிக விரைவில் அழிந்து போவார்கள். 15. புத்திசாலி மனிதன் உணவில் ஆர்வம் செலுத்த மாட்டான், கல்வி கற்பதில் தர்மம் செய்வதிலும் தான் ஆர்வம் காட்டுவான். 16. வெட்கப்படாமல் பணம் சேர்பவனும் உணவு உண்பவனும் அறிவை வளர்ப்பவனும் மகிழ்ச்சியுடன் இருப்பான். 17. சக்தி இல்லாத மனிதன் சாதுவாக மாறுகிறான், வசதி இல்லாதவன் இருப்பதை கொண்டு வாழும் பிரமச்சாரி ஆகிறான், நோய் மிகுந்தவன் கடவுளை தினமும் தொழும் பக்தனாகிறான், வயது முதிர்ந்தால் மனைவி கணவனுக்கு சேவகம் செய்கிறாள். 18. பாம்புக்கு பல்லில் விஷம், தேளுக்கு கொடுக்கில் விஷம், பூச்சிக்கு வாயில் விஷம், கெட்ட மனிதருக்கு உடல் முழுவதும் விஷம். பானைக்கு என்று ஒரு விசேஷ குணம் உள்ளது. இதனுள் இருக்கும் குளிர்ந்த நீரை வைத்து இது அனைவரின் தாகத்தையும் தீர்க்கக்கூடியது. இருப்பினும் ஒருவேளை இதில் சின்னதாக ஒரு ஓட்டை விழுந்துவிட்டால் இது தன்னுடைய முக்கியத்துவத்தை இழந்துவிடுகிறது. இதேபோலத்தான் யாருக்கெல்லாம் பெரிய பொறுப்புகள் இருக்கின்றதோ அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பிழை நிகழ்ந்தாலும் அது நமது எதிரிகளுக்கு பலமாகிவிடும். அதனால் உங்கள் குறைகள் என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள், அவற்றை அடியோடு அழித்து விடுங்கள். அப்படி இல்லை என்றால் அவை உங்களை அழித்துவிடும். எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் பிழையான நேரத்தில் பிழையான இடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நம் மக்கள் சேவகர்கள். அர்த்த சாஸ்திரம். நீதி என்னுடையது, நியதி உங்களுடைய